அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகளை சுப செலவாக மாற்றி இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. குஷ்ட தெய்வத்தை குலத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தேடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அனுகூலமான நாள். இந்த நாளில் எதாவது கடன் கொடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் யார்கிட்ட கடன் கேட்டாலும் சரி, உங்களுக்கு நல்ல அதாவது அனுகூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இருப்பதால் சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் முயற்சி எடுத்து தான் செய்தே ஆகணும். ஆனால் முயற்சி திருவினையாக்கும். கடினமாக முயற்சி எடுத்தால் மிகப்பெரிய வெற்றி உங்களால் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் இஷ்ட தெய்வத்தை குலத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. கவலைகளும் வேதனைகளும் உடல்வாதிகளும் விரயங்களும் வரக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், யோகமான நாள், சிறப்பான நாள். இந்த நாளில் உங்களுக்கு வெற்றிகளும் லாபங்களும் தேடி வரும். சிறப்பான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், மேன்மையான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும், அதேபோல் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதம். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள். அன்பு அதிகமாக கிடைக்கும். சிறப்பான நாள். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குமா அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் இடத்தில் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். உள்ள மகிழும். கணவன் மனைவி ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். மேலதிகாரிகிட்ட பரிசு பாராட்டுகிற பெரியவர்கள். அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே. அதிகப்படியான விரயங்கள், கோபங்கள், பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தையும் வணங்கிட்டு கோபத்தை அடக்கி இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். போட்டி பொறாமைகள் இருக்கும். விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்க. இப்போ இந்த ரிஷப் ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாங்க சொல்ல கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ மொபைல் பொருளை பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நன்றி.